வணக்கம் நேயர்களே, மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மேடை பேச்சு நிகழ்ச்சியில் திரை பிரபலங்களாகட்டும், அரசியல் பிரமுகர்களாகட்டும் பலரும் அவங்க கலந்து கொண்ட விழாவில் பேசின பல சுவாரஸ்யமான மற்றும் நகைச்சுவையான அரசியல் சார்ந்த பல பேச்சுக்களை தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தா பாண்டியன் இந்திரா காந்தியினுடைய 100வது பிறந்தநாள் விழாவில் நம்ம கலந்துக்கிட்டாரு. அந்த விழாவில் கலந்து கொண்டவர் இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்பேர் பண்ணியும் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைமையிலான இந்திரா காந்தி தலைமையிலான அந்த ஆட்சி எப்படி இருந்தது, அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, அப்ப நடந்த போர்களை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சில நினைவலைகளையும் அவர் பகிர்ந்து இருந்தாரு. தா பாண்டியனுடைய மேடை பேச்சை இப்ப பார்க்கலாம். அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி ஆராய்ந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறும் அவர் வாழ்க்கையில் முன்னர் இருந்து பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகும் செய்தவை அனைத்துமே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை துணிச்சலோடு நிறைவேற்றியதுதான். அவர் கட்சி எடுத்த தீர்மானங்களுக்கு அப்பால் வேறு ஏதோ புதிதாக செய்தார் என்று சொல்ல முடியாது. செய்த ஒன்றே ஒன்று என்று கூறினால், முன்கூட்டிய சுதந்திர போராட்ட காலத்தில் தீர்மானிக்கப்படாதது இந்திய சோவியத் பாதுகாப்பு ஒப்பந்தம். அதை ஜவஹர்லால் நேரு காலத்தில் கூட அதை செய்ய முடியவில்லை. பொருளாதார ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்தது. பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பதை திடீரென போட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் அம்மையார் இந்திரா காந்தியார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், காங்கிரஸ் கட்சியாலேயே எல்லா பதவிகளும் பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த சென்னை நம்முடைய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவர் அரசியலிலே நமக்கும் அவருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. வரலாற்றில் அவருக்கு ஒரு புகழும் உண்டு. அவர் செய்ததையெல்லாம் தவறு என்றும் கூற முடியாது. அவர் சுதந்திரா கட்சி என்று ஒன்றை தொடக்கிய பிறகு கடுமையாக அவருடைய சுவராஜ்யா பத்திரிகையில் அனைத்தையும் சாடியே எழுதி வந்தார். நாட்டை கெடுத்தவர்கள் என்றே ஒரு பட்டியல் போட்டு வந்தார். ஆனால் ஒரே ஒரு முறை இந்திய சோவியத் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வெளியான மறுநாள் கையெழுத்திட்டு ஒரு தலையங்கம் எழுதினார். இந்திரா காந்தியாரும் அவருடைய அப்பாவும் நான் சொல்வதை கேட்காமல் பல தவறுகளை செய்து விட்டார்கள், பலருடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டார்கள். நான் அவைகளையெல்லாம் எண்ணி பார்த்து நான் இதுவரை எழுதி வந்திருக்கிறேன். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் அவர் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தத்தை செய்திருப்பது என்பது ராஜதந்திரத்திலேயே தலை சிறந்த ராஜதந்திரம் என்பதோடு இந்திய நாட்டுக்கு உண்மையான பாதுகாப்பு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு, அவர்கள் செய்த அனைத்தையும் நான் மறந்து என் ஆயுள் பலத்தை கொண்டு ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று எழுதினார். இது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றது. அதே போல பங்களாதேஷ் யுத்தத்தை பற்றி சொல்கிற போது மொழிக்காக போராடினார்கள், முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே போராடினார்கள், விடுதலை பெற்றார்கள் என்பது ஒன்று. ஆனால் உலகில் நடந்த யுத்தங்களிலேயே, யுத்தம் என்று சொன்னால் இப்பொழுது கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது அல்லவா. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொன்னால் அதோடு முடிந்து பின்னாலே ஒரு 2-3 நாள் சிகிச்சை பெற்று பிறகு அவர் எழுந்தார் என்று வர வேண்டும், அல்லது அவர் குனிந்தார் என்று வர வேண்டும். இதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனால் இப்பொழுது நடந்ததற்கு பிறகு தினந்தோறும் எல்லைகளில் 100 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது, 230 கிராமங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அல்ல, கசாப்பு கடை வேலை. நீயும் அடித்தாய், அவனும் அடிக்கிறான். இப்பொழுது 2 பேரும் செத்தவர்கள் பட்டியலை எடுத்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். யுத்தம் என்று தொடங்கினால் இருபுறமும் சேதம். புத்தியுள்ள எவனுமே இன்றைக்கு யுத்தத்தை விரும்ப மாட்டான். ஏனென்றால் இனிமேல் வெற்றி தோல்வி என்பது வராது, சர்வ நாசம் என்பதுதான் முடிவாகும். எனவே இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் அந்த சர்ஜிக்கல் ஆபரேஷன் என்பதை வெற்றிகரமாக நடத்தியதுதான் பங்களாதேஷ் யுத்தம். அந்த யுத்தம் எத்தனை வருடங்கள் நடைபெற்றது? 1939 தொடங்கி 45 வரையில் நடைபெற்ற 2ஆம் உலக யுத்தமா? இல்லை, 13 நாட்கள். இன்னும் சரியாக சொல்ல போனால் எ பீஸ்ஃபுல் மார்ச். அமைதியாக இராணுவம் அணிவகுத்து சென்றது. அப்பொழுது நம்முடைய இந்திய நாட்டின் இராணுவ தளபதியாக இருந்தவர் மனேஷா. அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், நான் என்ன செய்தேன் என்று. அவர் கடைசியிலே சொல்லுகிறார், ஒரு தோட்டா கூட வெடிக்காமல், நன்றாக கவனியுங்கள், ஒரு கேட்ரிட்ஜ் கூட வெடிக்காமல்
ஒரு மனிதனுடைய ரத்தத்தை கூட சிந்தாமல் சுற்றுலா பயணிகளைப் போல் மக்கள் படையோடு பக்கபலத்தோடு போனோம். டாக்காவை சுற்றி வளைத்தோம். சேதம் வேண்டாம், நீங்கள் சரணடையுங்கள், மனிதர்களாக நடத்தப்படுவீர்கள் என்ற ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுத்தேன். அவர்களும் மனிதர்கள் சரி என்று கீழே துப்பாக்கியை போட்டு சரணடைந்தார்கள். மரியாதையோடு அழைத்து வந்தோம். யுத்தம் முடிந்தது. ஒரு தோட்டா கூட முடிக்காமல் ஒரு நாடு பிறந்தது. ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல் ஒரு நாடு பிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக பூட்டோவோடு அம்மையார் இந்திரா காந்தியார் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தமாகி முடிந்தவுடன் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டின் பிரதமர் என்று பழையபடி அறிவிக்கப்பட்டார் இல்லையா? அதோடு நின்றாரா? நன்றியுள்ள நாடு உலக வரலாற்றில் நாம் பெற்றிருக்கிற பெரும் பேரு. கைது செய்து கொண்டு வரப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? 98,000 ராணுவ வீரர்கள், ஏறத்தாழ 1,00,000. அவர்கள் அனைவரையும் இங்கே ஒரு வருடம், ஏறத்தாழ ஒரு 6-7 மாத காலம் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையின் ஒப்பந்தமாகும் வரையில் இருந்திருப்பார். இவைகள் அனைத்தும் முடிந்து கையெழுத்து போட்ட பிறகு அவர்கள் அனைவருக்கும் ஒரு தனி ரயில் போட்டு அவ்வளவு பேரும் விருந்துக்கு வந்த மாப்பிள்ளைகளைப் போல அந்த ராணுவ வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட வரலாற்றை படைத்தது இந்த இந்திய நாடு. அதை அந்த ராணுவ வீரர்களும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். பெனாசிர் பூட்டோவே, இவ்வளவு மரியாதையோடு நடத்துவீர்கள் யாரையும் கொல்லாமல் என்று. ஒரு யுத்தத்தின் முடிவில் பகைமை வளர வேண்டும், யுத்தத்தின் முடிவில் நட்பு வளர்ந்தது. உலகமே வியந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாண்டியன் இந்திரா காந்தியினுடைய 100வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசின அந்த மேடை பேச்சு பார்த்தோம். இனி அடுத்ததாக சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான கூட்டம் நடந்தது. இதில் பல கட்சிகளும் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் இந்த சட்டம் எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மட்டும் பேசாம, இதோட மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இடர்பாடுகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடைய மேடை பேச்சை இப்ப பார்க்கலாம். எல்லா பிரதமர்களையும் விட நான் முற்போக்கானவன், புரட்சிகரமானவன் என்று காட்டிக் கொள்வதற்காக பல பகீரத பிரயத்தனங்களை அவர் மேற்கொள்கிறார். அதில் ஒன்றுதான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று திடீர் அறிவிப்பு. இன்று இரவு 12 மணிக்கு ஏதாவது அறிவிப்பு வந்தாலும் வரலாம். இதுவரையில் நடந்த திருமணங்கள் எதுவும் செல்லாது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்குள் எல்லோரும் புதிய திருமணங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூட மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார். ஏனென்றால் கணக்கில் காட்டாத பணம் கருப்பு பணம் என்பதை போல வெளியில் சொல்லாத திருமணம் எத்தனையோ நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வெளிப்படையாய் சொல்லுகிற திருமணம் ஒன்று, வெளியில் செல்லாததும் சொல்லாததும் இருக்கிறது. எனவே இனி 12 மணியிலிருந்து இதுவரை நடந்த திருமணங்கள் செல்லாது என்று மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார். அப்படி ஒரு குளறுபடியான ஆட்சி நிர்வாகம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே இது ஒரு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பொருளாதார அவசர நிலை பிரகடனம். எதிர்க்கவும் முடியாமல் ஆதரிக்கவும் முடியாமல் பலர் திணறி நிற்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே மோடி கொண்டு வந்து விட்டார். இந்தியாவில் மொத்த கருப்பு பணம் 6% என்றுதான் பொருளியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 6% தான். 6%த்தில் கிட்டத்தட்ட 90% வெளிநாட்டில் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிறது. ஆக அந்த 6%த்தில் மிச்சம் இருக்கிற மிக சொற்பமான தொகைதான் இங்கே கருப்பு பணமாக பெரும் புள்ளிகளால் பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளபடியே இவர் புரட்சிகரமான ஒரு பிரதமராக இருந்தால் இந்தியாவில் குறிப்பிட்ட சிலர் 200 பேர் அல்லது ஒரு 500 பேர் உண்மையிலேயே அரசாங்கத்தை ஏய்க்கக்கூடியவர்கள், வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் யார் யார் என்று தெரியும். வெளிநாட்டு வங்கிகளில் யார் யார் பணம் போட்டிருக்கிறார்கள் தெரியும். அதை அவர் பிரகடனப்படுத்த வேண்டும், அவர் வெளியிட்டிருக்க வேண்டும், அறிவித்திருக்க வேண்டும். அவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தால்
அது ஒரு வகையான எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அது ஒரு பொருளாதார குறிவைத்து தாக்குகிற நடவடிக்கை. ஏனென்றால் அவர்கள்தான் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகிறவனும், அறுப்பு வேலை செய்கிறவனும், கட்டிட வேலை செய்கிறவனும் 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் வங்கியின் முன்னால் நிற்கிறான் என்றால் அவன் கையில் இருக்கிற 500 ரூபாய் கருப்பு பணமா? கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாயை செல்லாதென ஆக்கியிருக்கிறார். 500 ரூபாயும் 1000 ரூபாயும் மொத்தம் 84% என்று சொல்லப்படுகிறது. அந்த 84% இருந்த சுழற்சியில் இருந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை ஒட்டுமொத்தத்தில் 17 லட்சம் கோடி ரூபாயை செல்லாதென அறிவித்து விட்டார். மிச்சம் இருக்கிற தொகையில் 10 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் என்பது புழக்கத்திற்கு போதாது. எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தில் கொண்டு போய் இந்த தேசத்தை நிறுத்தி இருக்கிறார் மோடி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி செலவு செய்து 2,000 ரூபாயை அச்சிட்டு இருக்கிறார். அதற்கான செலவே 12,000 கோடி. ஒரு சரியான பொருளாதார கொள்கை இல்லாமல், கொள்கை புரிதல் இல்லாமல் ஏதோ புரட்சி செய்கிறோம் என்கிற பெயரால் இவ்வளவு பெரிய குளறுபடியை இன்றைக்கு இந்த தேசத்திலே ஏற்படுத்தி இருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அப்படிப்பட்ட குளறுபடி செய்யக்கூடிய பிரதமர் தான் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வகையில், வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவர்களுக்கும் பாதிப்பு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கும் பாதிப்பு, பெரும்பான்மை மக்களுக்கும் பாதிப்பு. பொது சிவில் சட்டம் வந்தால் எல்லோருடைய தனி சட்டங்களும் ஒழிக்கப்படும். இந்துக்களுக்கும் தனி சட்டங்கள் உண்டு. இந்துக்களுக்கு வாரிசுரிமை சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு திருமண சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு விவாகரத்து சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு தத்து எடுக்கிற சட்டம் உண்டு, பர்சனல் லாஸ். எல்லா சமூகத்திற்கும் அப்படி சட்டங்கள் உள்ளன. இது அரசியல் நிர்ணய சபையிலே விவாதிக்க பெற்று அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்கிற ஒரு அச்சுறுத்தலை சிறுபான்மை சமூகத்தினரின் மீது இவர்கள் உளவியல் ரீதியான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார். சென்னையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையில் நடந்த இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான கூட்டத்தில் திமுகவும் ஆதரவளித்து அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியும் கலந்துக்கிட்டாங்க. கனிமொழி மேடையில் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசுதாங்க. அது என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் நடந்த இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க, நாங்கள் எதையுமே பார்க்காம நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இதே மாதிரி காவிரி விவகாரத்தில் திமுக தலைமையில் நடந்த அந்த கூட்டத்திற்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தோம், ஆனால் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல விஷயங்களும் அவங்க வலியுறுத்தி பேசுறாங்க. கனிமொழியினுடைய மேடை பேச்சை இப்ப பார்க்கலாம். இயக்குனர் அமீர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இது வெறும் தேர்தல் கூட்டணியாக இருந்துவிடக் கூடாது, கொள்கை கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அவருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவர் அதிகம் அரசியலில் ஆர்வம் இல்லாதவர் என்று நினைக்கிறேன். இது அரசியல் கூட்டணி இல்லை, இது கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி இன்று அரசியலில் ஒன்றாக தேர்தலில் களமாடிய கூட்டணி இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் இந்த நாட்டின் மதவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. இந்த பெரியாரின் மண்ணை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டணி. அதனால் இதைவிட சிறந்த கொள்கை கூட்டணி வேறு எதுவும் இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இப்படி ஒரு மாநாட்டை கூட்டி எங்களை எல்லோரையும் அழைத்து, நீங்கள் அழைத்தவுடன் நாங்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டோம், நாங்கள் அழைத்த பொழுது உங்களுக்கு வர முடியாத சிக்கல்கள் இருந்தது. ஆனால் நம் கொள்கைகளுக்கு ஒரு இன்னல் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே நிற்பார் என்பதற்கு உதாரணமாகத்தான் நான் இந்த மாநாட்டிலே பங்கேற்றுக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும்
இந்த அழைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் நீ செல்ல வேண்டும், இந்த மாநாட்டிலே பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். மத்திய அமைச்சர் 7வது மாதம் 2ஆம் தேதி சட்ட கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பொது சிவில் சட்டம் பற்றி உங்கள் கருத்துக்கள் வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு எதிர்ப்புரையாக ஒரு அறிக்கை 5ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார். பொது சிவில் சட்டம் என்பது செயல் விளைவும் பெற முடியாதது மட்டுமல்லாமல் கற்பனைக்கும் ஒவ்வாத கருத்தியலாகும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நமது நாட்டில் தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகள் 1000 இருக்கும் பொழுது பொருளாதார சீர்திருத்தங்கள், நீதித்துறை சீர்திருத்தங்கள் என பல்வேறு சீர்திருத்தங்கள் நடவடிக்கைகள் நாள்தோறும் அதற்கான தேவை பெருகி வரும்போது பொது சிவில் சட்டம் என்னும் முன்னுரிமை இல்லாத சிக்கலான பிரச்சனையை கையில் எடுக்க முயற்சிப்பது குளவி கூட்டிற்குள் கையை விடுவதற்கு ஒப்பானதாகும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த போக்கை, இந்த எண்ணத்தை முதலிலேயே எதிர்த்தார்கள். நான் ஒன்றை இங்கே சொல்ல விரும்புகிறேன். திடீரென்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு பெண்கள் மீது அன்பு பிறந்திருக்கிறது, அக்கறை பிறந்திருக்கிறது. பெண் உரிமைக்காக போராடக்கூடியவர்களாக அவர்கள் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஆண்மையை கொண்டாடக்கூடிய ஒன்றுதான் பிஜேபி, RSS. ஒன்றை கேட்கிறேன், நீங்க பெரும்பான்மையோடு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அரசு 33% உரிமை பெண்களுக்கு தரப்பட வேண்டும், ரிசர்வேஷன். அதாவது அரசியலிலே பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடத்தை கொண்டு வருவதற்காக 33% ரிசர்வேஷன் உருவாக்கப்படும் என்று பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். பிஜேபியும் அதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீதான அக்கறை உண்மையான அக்கறையாக இருக்குமானால் அந்த 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள். நீங்க நினைச்ச முடியாதா? அது அஜெண்டாவில் கூட, பார்லிமெண்ட் அஜெண்டாவில் கூட கொண்டு வர இந்த ஆட்சி மறுத்து கொண்டிருக்கிறது. நான் பல முறை கேட்டிருக்கிறேன். அதை லிஸ்ட்ல கூட கொண்டு வரதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. 33% பெண்கள் அங்கே நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்றால், எங்களுக்கான சட்டங்கள், பெண்களுக்கான சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியினுடைய மேடை பேச்சை கேட்டும். இதே கூட்டத்தில் கலந்து கொண்ட இயக்குனர் அமீரும் தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தினார். அதிலும் குறிப்பாக இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்தினுடைய கருத்துக்கு அவர் சில கேள்விகளை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காரு. என்னென்ன கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு அவருடைய மேடை பேச்சிலிருந்தே பார்க்கலாம் வாங்க. மாட்டுக்கறி சம்பவம்னு சொன்ன உடனே இந்த மாட்டுக்கறிக்கு ஏற்றுமதி பசுவதை தடை சட்டம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, உடனே மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டுக்கறிக்கு தடையா? நீ தடை போடு பார்ப்போம், நீ தடை போடு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் பசுவதை தடை சட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு நீ தடை போடுற, ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற? அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற? இப்ப கடைசியாக கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்றாரு, நீங்க ஜல்லிக்கட்டை கம்ப்யூட்டர்ல விளையாடலாமே அப்படின்னு. இது நீதிபதியுடைய குரலா? இந்த RSS உடைய குரல் அது நீதிபதியுடைய குரல் இல்லை. அதே நீதிபதிகிட்ட நாம கேட்கலாம், நீங்க யானை மேல உட்கார்ந்து அம்பை விட்டு தசரா கொண்டாடுறீங்களே, அதை நீங்க கம்ப்யூட்டர்ல கொண்டாட வேண்டியதுன்னு. ராமலீலா கொண்டாடுறீங்களே, ராமலீலாவை நீங்க கம்ப்யூட்டர்ல நடத்த வேண்டியதுன்னு.
காசிலுக்கு போறீங்களே, கங்கையில் போய் குளிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டருக்குள்ளே மண்டையை கொடுத்து வெளியே எடுத்துக்கிற வேண்டியன. இப்படியெல்லாம் ஒரு கேவலமான செயல்களே அவங்க செய்யணும். இப்போ அடுத்து வந்தது தான் இந்த பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம்னு சொன்ன உடனே இங்கே எல்லோருக்குமே ஒரு சின்ன அச்சமும் ஒரு பயமும் வந்துடுது, ஏதோ வந்துடுங்க. நான் அறியாமல் கேட்கிறேன், இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க, சத்தியமாக சொல்லுங்கள், இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? அது யார் போட்டது? எந்த நாட்டில் இருக்குது? டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது போல பொது சிவில் சட்டத்தை அமைக்க ஒரு குழு அமைச்சாங்களா? இல்லாத ஒன்றை இருப்பது போல அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லாத ஒன்றை இருப்பது போல இந்த நாட்டில் 50% மக்களுக்கு உணவு கிடையாது, 40% மக்களுக்கு மேலே கழிப்பறை கிடையாது, 42% மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு கிடையாது. இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தை உன்னால் கொண்டு வர முடியும்னா நீ கொண்டு வா பார்ப்போம். உன்னால் முடியுமா? அப்படி ஒரு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வா, நான் வரவே இருக்கிறேன். உன்னால் கொண்டு வர முடியாது. நீ என்ன சொல்கிற? எல்லாரும் கழிப்பறை கட்டுங்க, கழிப்பறை கட்டுங்க அப்படின்ற. ஏண்டா படுக்கிறதுக்கே இடம்ல ரோட்டில் படுத்திருக்கேன், பேல்றதுக்கு எப்படி கக்கூஸ் கட்டு? அட மானங்கட்டவங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் கூட தெரியல. மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒன்றால் ஏன் மேட் இன் இந்தியான்னு சொல்ல முடியலை? தனியார் வயத்துக்கு எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டேன். உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல்னு சொல்லி பணக்காரனுக்கு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுத்துட்டு அவர் ஒரு ஏஜெண்டாக தாங்க இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு ஏஜெண்ட். அவருக்கு நாம கொடுத்துருக்க பெயர் தான் பிரதமரை தவிர அவர் ஒரு ஏஜெண்ட், பிரைவேட் கார்பரேட் கம்பெனிகளுடைய ஏஜெண்ட். யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண் இருக்கு, அது தெரியுமா மோடி உங்களுக்கு? நீங்க சயாரா பானு பெண்ணை பத்தி கவலைப்படுறீங்களே, யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண்ணு 50 ஆண்டு காலமா ஒளிச்சு வச்சிருந்தீங்களே, கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க கருப்பு வாழ்க்கையே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணை முதல்ல நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டில் வாழ வைக்க வழி இல்லாம நீங்க சயாரா பானுக்காக வர்றீங்க. குஜராத்தில் கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர்? முசாஃபர் நகரில் கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர்? காஷ்மீர்லையும் நாகாலாந்துலையும் மணிப்பூர்லையும் பெல்லட் குண்டுகளால் அடித்து கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர்? இவ்வளவு பெண்களுக்கும் அநீதி இழைச்சிட்டு நீங்கள் வந்து பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறீங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு அயோக்கியத்தனம். இந்த மோடி என்பவர் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு 2000 கோடி ரூபாய் முதலீடு, 2000 கோடி ரூபாய் முதலீடும் அம்பானி அதானியோட ஆதரவோடையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களோட ஆதரவோடையும் இந்த சமூகத்துக்கு வழியே திணிக்கப்பட்ட ஒரு பிராண்டு தான் மோடி என்பவர். இந்த மாநிலம் வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சோப்பு விளம்பரம் வரும், சீப்பு விளம்பரம் வரும், முகச்சாயம் பூசுகிற பவுடர் விளம்பரம் வரும், டாய்லெட் கிளீனர் விளம்பரம் வரும் இல்லையா? அப்படி விளம்பரப்படுத்தி இந்த தேசத்தில் பிரதமராக்கப்பட்டவர் மோடி. அவர் தான் மாநிலம் வாரியா இங்கே வர்றாரு, ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிடணுன்றாரு, அங்கே போகிறாரு, பவன் கல்யாணம் பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து தான் இந்த தேசத்துக்கு வந்தார். அவர் தான் இப்போ இந்த பிரதமரானார். பிரதமரான உடனே பாராளுமன்றத்தை போய் முத்தமிடுறாரு. அவர் முத்தமிடும் பொழுதே தெரியும் இந்த நாட்டில் அவர் ரத்த ஆற ஓட வைக்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்களையும் தீட்டிட்டாரு. அவர் இப்போ தான் தோல்வி அடைஞ்ச தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வழி இல்லாமல் தான் கருப்பு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். கருப்பு பணம் 500 ரூபா 1000 ரூபாயை செல்லாதுன்னு ஒரு ராத்திரியிலேயே அறிவிக்கிறார். அவர் அறிவித்த உடனேயே இங்கிருந்து ஒரு குரல் போகுது. முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து வருது. அதுதான் இங்கே மாவீரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு குரல். உடனே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றார். பார்த்துக்குங்க, இந்த நாட்டில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்கும் போது எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் இதுக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுனா அது நீண்டகால கள்ள நட்பு. நீண்டகால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% பேருக்கு உணவு கிடையாது, கிட்டத்தட்ட 40% குழந்தைகளுக்கு சரியான கல்வி கிடைக்கல. இதற்கான பொது சட்டத்தை இயற்றுவதற்கு தவறிய இந்த மத்திய அரசு தேவையில்லாத விஷயங்களை தான் கவனத்தை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இயக்குனர் அமீர். அவருடைய மேடை பேச்சு கேட்டோம். இதோட இந்த வாரத்தினுடைய மேடை பேச்சு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் மேடை பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.